Dear friends, welcome to AS Your Knowledge Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா த லிசனர்ஸ் ரிட்டன் பை வால்டர் டி லா மேர். அதாவது லிசனர்ஸ் அப்படிங்கிறது ஒரு போம். இந்த இந்த போம் எழுதினது வால்டர் டி லா மேர். இந்த போயமில் லிசனர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது யாரை அப்படின்னு நம்ம போயமில் போக போக பார்ப்போம். கொஞ்சம் அப்படியே க்ளூமியாக இருக்குது இந்த போம். அந்த போயமை ரீட் பண்ண அந்த அட்மாஸ்பியருக்குள்ளேயே நம்மளை கொண்டு போகிறாரு. Let us see a brief intro about this poem. Walter D. La Mare published The Listeners in 1912 as the title poem of his second collection of poetry. So, second collection of poetry நம்ம வால்டர் டி லா மேர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1912. அதனுடைய டைட்டில் போயமாகவே நம்ம லிசனர்ஸை தான் வச்சுருக்காங்க. It reminds one of his most famous pieces of writing and reflects the author's fascination with mystery and the supernatural. ஸோ இந்த போயம் எப்போவுமே அவருடைய ஃபேமஸான பீசஸில் ஒன்றாவே இருந்துகிட்டே இருக்குது. இது அந்த ஆத்தரனுடைய ஃபேசினேஷன் வித் மிஸ்ட்ரி அண்ட் சூப்பர் நேச்சுரலை காட்டுது. அதாவது சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. அந்த மாதிரி விஷயத்தை இதில் எடுத்து காட்டியிருக்காங்க. The poem tells the story of an unnamed traveler approaching an abandoned house seemingly inhabited by ghosts. ஸோ நம்ம போம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒரு அன்நேம்டு ட்ராவலர், அவர் பெயரே சொல்லலை. அந்த ட்ராவலர் ஒரு அபண்டன்ட் ஹவுஸை, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீட்டை அப்ரோச் பண்ணுறாரு. அங்கே மேபி அந்த வீட்டுக்குள்ளே கோஸ்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் லீவ்ஸ் த ரீடர்ஸ் மெனி கொஸ்டின்ஸ் ஆஸ் டு ஹூ தீஸ் என்டிட்டிஸ் ஆக்சுவலி ஆர் அன்ஆன்சர்டு. இந்த கோஸ்ட் எல்லாம் யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி ஒரு கொஸ்டினோடையே நம்ம எல்லாரையுமே வச்சுருக்கிறாரு. அப்படி தான் அந்த போயம் போயிட்டே இருக்குது. Now let us see the poem. Is there anybody there? said the traveler, knocking on the moonlit door. ஸோ இந்த போயம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ராவலர் கேட்குறாரு, இஸ் தேர் எனிபடி தேர், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கதவை தட்டி கேட்குறாரு. ஆன் த மூன்லிட் டோர், மூன்லிட் டோர்னு பார்த்துட்டாலே நமக்கு தெரியுது இது ஒரு நைட் டைம். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் ஷாம்ட் த கிராஸஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் நிற்கிறாங்க, இவர் கூட அந்த ஹார்ஸ் மட்டும்தான், அவருடைய ஹார்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. இதையும் தாண்டி அந்த அபண்டன்ட் ஹவுஸுக்குள்ளே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கோஸ்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் த லிசனர்ஸ் ஹூ ஆர் மென்ஷன்ட் ஹியர். இப்போ நம்ம அப்படியே நம்மளுடைய போயமுடைய சம்மரியை பார்த்துடலாம். இன் த போம் த லிசனர்ஸ், த மெயின் கேரக்டர்ஸ் ஆர் த ட்ராவலர் அண்ட் த ஃபேண்டம் லிசனர்ஸ். இந்த போயமில் மெயினான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலரும் அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ். ஃபேண்டம்ஸ் லிசனர்ஸ் அப்படின்னா கோஸ்ட்ஸ். The traveler finds a lonely abandoned house in the wilderness. Wilderness அப்படின்னா ஃபாரஸ்ட். அந்த காட்டுக்குள்ளே ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட யாழ் நடமாட்டமே இல்லாத ஒரு வீட்டை பார்க்குறாரு. He need to go inside because of curiosity. இவருக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால் உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறார். The major themes are loneliness and the need for connection. ஸோ இதனுடைய மேஜர் தீம்ஸ் என்ன அப்படின்னா லோன்லினஸ். ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டோம், அபண்டன்ட் ஹவுஸ், ஆள் நடமாட்டம் இல்லாத தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ லோன்லினஸ் அண்ட் லிங்க் கனெக்ஷன், நீட் டு கனெக்ஷன். அவர் வந்து லிங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு உலகத்து கூட, அதனால் உள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. Let us see the second paragraph. The poet Walter D. La Mare, in this poem, the listener speaks about a traveler on horseback who had visited an empty house in a forest on a moonlight night. ஸோ இந்த போயட் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசனர்ஸ்ங்கிற போயமில் ஒரு ஹார்ஸ்பேக்கில் இருந்து வரக்கூடிய ஒரு ட்ராவலர், அவர் எங்கே விசிட் பண்ணுறாரு, எம்டி ஹவுஸ், ஒரு காலியாக இருக்கக்கூடிய வீடு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனியாக இருக்குது. மூன் லைட் நைட், அதாவது நல்ல நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய நைட்டில் பார்க்குறாரு. He knocked on the door to get an expected response. ஸோ கதவு தட்டுறாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கதவு தட்டுறாரு, ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட. To his utter dismay, the only listeners were a host of ghosts. ஸோ அவருடைய திகைப்பு வருது, ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லிசனர்ஸ் யார் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கோஸ்ட்ஸ். The message that he attempted to pass over to the person in the house was only reverberated back. ஸோ அவர் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு, யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாரு, அது அப்படியே அவர்கிட்ட எதிரொலிச்சு திரும்ப வருது. He had kept his promise. அவர் ஒரு வேளை அந்த வீட்டுக்கு ஏற்கனவே வர்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுத்துருந்தாரோ என்னமோ, ஸோ அவருடைய ப்ராமிஸை அவர் கீப் அப் பண்ணுறாரு. The silence that welcomed him was only broken with the plunging hoofs of the traveler's horse as he retreated. ஸோ இவருடைய சைலன்ஸ், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சைலன்ஸை வந்து தடுக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
அந்த குதிரை அவருடைய குதிரை வந்து தன்னுடைய காலை வச்சு கீழே தட்டுது. அந்த தட்டக்கூடிய சத்தம் மட்டும்தான் அவருடைய அந்த அமைதியை கெடுக்குதே தவிர வேறு எந்த சத்தமும் அந்த இடத்துல இல்லை. நெக்ஸ்ட் பேராகிராஃப். The lonely traveler on his horseback reaches a lone house in the forest to deliver a message. ஸோ இவர் தனியாக இங்கே எதுக்காக வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணுறதுக்காக. He was greeted by a bird which flew out of the turret above his head when he knocked on the door. அதனால் இவர் அங்கே போயிருக்கிறாரு. இவரை க்ரீட் பண்ணுறது வெல்கம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பறவை. அந்த பறவை ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது, அதுலேருந்து பறந்து போகுது. அந்த ஒரே ஒரு பறவை தான் இவரை வெல்கம் பண்ணுது. There was a tinge of strangeness. ஸோ ஒரு மாதிரி ஒரு பழக்கமே இல்லாத ஒரு இடம் மாதிரி அது இருக்குது. The second time he knocked louder and shouted to find out if there was anybody in. ஸோ மொதல் நேரம் தட்டி பார்த்துட்டாரு, யாருமே சத்தம் கொடுக்கல. திரும்ப இன்னும் கொஞ்சம் சத்தமாக தட்டி பார்க்குறாரு. But nobody came up and answered to the door or the window whose sill was leafy. ஆனால் யாருமே வந்து அவருக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. கதவுலையும் வந்து ஆன்சர் பண்ணலை. ஒருவேளை அந்த ஜன்னல் வழியாக வருவாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. ஜன்னலில் அந்த கம்பிலாம் இருக்கும் இல்லையா, அது அப்படி லீஃபியாக இருக்குது, இலைகள் படர்ந்து இருக்குது. அந்த வழியாக யாருமே வந்து ஆன்சர் பண்ணலை. The traveler was puzzled and remained there motionless. அவருக்கு என்ன செய்யனே தெரியல, அதனால் ஆடாம அசையாமல் நிற்கிறார். The air was stirred by the traveler's call. அந்த ஏரே அப்படி அமைதியாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது. அந்த இடத்துல இவருடைய சத்தம் மட்டும்தான் அங்கே கேட்குது. There lived a group of ghosts. அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா ஒரு group of ghosts. They were listening to the human voice. இங்கே இருக்கக்கூடிய இவருடைய வாய்ஸை அந்த கோஸ்ட் எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்குது. They stood in the faint moonlight on the dark stair leading to the empty hall. It was a starry night and the thick boughs hung over. ஸோ இவங்க எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா மூன்லைட்டில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்டேர், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டில் நின்றுட்டே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப இருட்டான ஒரு நைட்டு. அண்ட் அந்த திக் போஸ், அந்த காட்டுக்குள்ளே அடர்ந்த அந்த கிளைகள் எல்லாமே அப்படி கீழே தூங்கிட்டே இருக்குது. இதுதான் அந்த அட்மாஸ்பியர். த ஃபைனல் பேராகிராஃப். He knocked on the door again for the third time and shouted even louder. ஸோ மறுபடியும் மூணாவது நேரம் அந்த கதவை தட்டி இன்னும் சத்தமாக கூப்பிட்றாரு. Once again he had kept his word. மறுபடியும் தன்னுடைய வார்த்தைகளை அவர் சொல்லி கூப்பிட்றாரு. Every word he spoke echoed through the still house. The sound of his foot upon the stirrup and the clank of the horse hoofs on the stone with the retreating hoofs leaving behind the listeners. ஸோ எவ்ரி வேர்ட் அவர் பேசிகிட்டே இருக்கிறது எல்லாமே திரும்ப எதிரொலிச்சு இவர்கிட்ட வந்துட்டே இருக்குதே தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. அண்ட் அந்த ஹார்ஸ்னுடைய ஃபுட், இவர் வந்து அந்த ஸ்டேர்ஸில் படியில் ஏறி வந்தது, அப்புறம் அந்த ஹார்ஸ்னுடைய காலினுடைய சத்தம், இது மட்டுமே திரும்ப கேட்டுகிட்டே இருக்குதே தவிர உள்ள அந்த லிசனர்ஸ் சத்தம் எதுவுமே வரல. இந்த மாதிரியே இந்த போமை வந்து முடிக்கிறாரு நம்மளுடைய வால்டர் டி லா மேர். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ வெரி க்ளூமி poem. I hope that you enjoyed this poem, listeners. And இது வந்து நம்ம தேர்ட் இயர்ஸ்க்கு ஃபேண்டசி லிட்ரேச்சரில் பார்ட் ஆஃப் த சிலபஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு போம் தான் இது. I hope that it will be useful for you in preparing for your exams. And all the best for your exams. Keep supporting our channel. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. And thank you all for watching.